அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய மாடர்ன் சர்வேயின் தமிழ் யூடியூப் சேனலில் டிஎன்பிஎஸ்சி வெளியிடக்கூடிய ஒவ்வொரு மிக முக்கியமான அறிவிப்புகளையும் நம்ம அதுக்குண்டான அதுக்குண்டான சோர்ஸோடு நம்ம வீடியோ அப்லோட் பண்ணுறோம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி நேற்று வெளியிட்ட ஒரு செய்தி. இந்த டிஎன்பிஎஸ்சி கடந்த ஒரு 6 மாதங்களாக அதை ஃபாலோ பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா, ஒவ்வொரு குறிப்பிட்ட மாத இடைவெளியில் எவ்வளவு பேர்களை டிஎன்பிஎஸ்சி வேலைவாய்ப்புக்கு தேர்வு செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கக்கூடிய ஒரு லிஸ்ட்டை வெளியிடுறாங்க. இது நம்ம சொல்லியிருந்தோம். இது ஒரு நல்ல ஒரு மேட்ரு தான். அதில் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி நேற்று வெளியிட்டதில் அதாவது ஒரு மாதம், அந்த கடந்த மார்ச்லேருந்து ஏப்ரல் வரைக்கும் இந்த 2 மாத கால இடைவெளியில் பார்த்தீங்கன்னா 1163 பேரை டிஎன்பிஎஸ்சி போஸ்டிங் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய குரூப் 1ல் 94 மெம்பர்ஸும், குரூப் 2ல் 47 மெம்பர்ஸும், நம்மளுடைய ஜேடிஓ எக்ஸாமில் 851 மெம்பர்ஸும், குரூப் 5ஏவில் 165 மெம்பர்ஸும், ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா 1163 நபர்களை டிஎன்பிஎஸ்சி தேர்வு பண்ணியிருக்காங்க. இவங்க போகிறதெல்லாம் நல்லது தான். இந்த மார்ச் 8லேருந்து ஏப்ரல் 30 வரைக்கும் இந்த இடைவெளியில் போட்டிருக்காங்க. ஆனால் இந்த ஒரு மாத கடன்களில் போடுறாங்க. ஆனால் இது இப்படி போட்டக்கூடாது. இந்த எக்ஸாம் எப்போ அப்ளை பண்ணாங்களோ அளந்து போட்டிருக்கணும். இப்போ இதில் 4 எக்ஸாம் வருது. குரூப் 1 வருது, குரூப் 2 வருது, அப்புறம் ஜேடிஓ வருது, அப்புறம் குரூப் 5ஏ வருது. இந்த 4 எக்ஸாமும் கவுன்சிலிங் வச்சு போஸ்டிங் போட்டது தான் இந்த ஒரு மாதத்தில். ஆனால் இந்த எக்ஸாமு குரூப் 1 எப்போ கால்ஃபர் பண்ணாங்க, குரூப் 2 எப்போ கால்ஃபர் பண்ணாங்க, குரூப் 5ஏ எப்போ கால்ஃபர் பண்ணாங்க, நம்ம அதெல்லாம் பார்த்தோம்னா நமக்கே சிரிப்பு வந்துடும். இது எப்போ கால்ஃபர் பண்ணி எப்போ போஸ்டிங் போட்டதுன்னு நினைக்கும் போது. ஆனால் இவங்க இந்த மார்ச் 8லேருந்து ஏப்ரல் 30 வரைக்கும் இந்த காலத்தில் மட்டும் நாங்கள் எத்தனை பேருக்கு போஸ்டிங் போட்டிருக்கோம் சொல்கிறத விட, இந்த ஒவ்வொரு எக்ஸாமும் கால்ஃபர் பண்ணி இத்தனை வருடங்களில் குரூப் 2வெல்லாம் கால்ஃபர் ஆகி 2 வருஷம் ஆகிப்போச்சு. அப்போ 2 வருடங்களில் 47 போஸ்ட்டு. ஜேடிஓ கால்ஃபர் பண்ணி 1.5 வருஷம் ஆச்சு. அப்புறம் 1.5 வருஷத்தில் 381 போஸ்ட்டுன்னு போட்டாங்கன்னா நமக்கு தெரியும். ஆனால் பரவாயில்ல, போஸ்ட்டையாவது வேகமாக செலக்ட் பண்ணி போடுறாங்களே, நமக்கு ஒரு சோர்ஸ் கிடைக்குது டேட்டா. ஸோ நம்ம அந்தளவுக்கு பரவாயில்லன்ட்டு போக வேண்டியது தான். ஆனால் நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சியோடைய இப்போ உள்ள செக்ரட்டரி கோபால் சுந்தர்ராஜ் சார் அதை முறையாக ஃபாலோ பண்ணுறாங்க. கொஞ்சம் மாதிரி இல்லாமல் டிஎன்பிஎஸ்சி மேலே உள்ள இன்னும் கொஞ்சம் நம்பிக்கையை வரும்னு சொல்லி நிறையா பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது எந்த லெவலில் இருக்குது அப்படின்னு நமக்கு போக போக தெரியும். அதனால் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ எது எப்படியோ 1163 பேருக்கு போஸ்டிங் கொடுத்தாங்க. இந்த ஒரு செலக்ட் ஆகிட்டாங்க. இவங்களுக்கு விரைவில் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்து ஜாயின் பண்ணால் நல்லா இருக்குங்க தான் நம்மளுடைய எண்ணம். வேறு ஒன்றும் இல்லை. ஏதாவது டிஎன்பிஎஸ்சியோட எந்த அப்டேட்னாலும் நம்ம முறையாக அப்லோட் பண்ணலாம். அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. தேங்க்யூ.